11:55 வீடு கட்டுற யோகம் எப்போ சார் இருக்குது சரண்யா மேடம்? ஸோ உங்களுக்கு எடுத்து பார்க்கும்போதுமா ராசிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீன ராசி வருது. அதேமாரி நட்சத்திரம் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருக்கீங்க. லக்னது வந்து கும்ப லக்னமாக இருக்கீங்க. வீடு கட்டுற யோகம் எப்போ சார்? சுக்கர மகா திசையில் சுக்கனுடைய புத்தி போய்கிட்டு இருக்குமா? சுக்கர மகா திசை சுக்கனுடைய புத்தி போய்கிட்டு இருக்கு. ஓகே, லக்னத்துக்கு 4-9க்கு அதிபதியுடைய அந்த தசா நடப்பில் போய்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி வீடு கட்டுற யோகம் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் டைரெக்டாக. ஆனால் கேது பகவான் 4ஆம் பாவத்தோ தொடர்பு கொள்ளும்போது ஒரு தடையை சந்தித்து வீடு கட்டுற மாதிரி ஒரு தடை, சிறிய தடை ஒன்று வந்துட்டு போகும். ஆனால் பெரிய அளவில் இருக்கும்னு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. கேது வந்து பார்த்தா ரிஷப வீட்டில் நிற்கும் போது கேது வந்து வலுவிழந்து நிற்கிறார். ஸோ அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம். முதல் விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன தடை மட்டும் வரும். ஆனால் அது சமாளிக்கிற அளவு தான் இருக்கும். ஒரு தடையை சந்தித்து வீடு கட்டுற யோகம் நடப்பில் போய்கிட்டு தான் இருக்குது. இப்போவே பார்த்து வீடு கட்டுற யோகம் நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. கூட வீடு கட்டலாம், வீடு கட்டுற யோகம் தான் போய்கிட்டு இருக்கு. பட் வந்து பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு ஜென்ம சனியாக இருக்குது. ஜென்ம சனியாக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் உடல் ரீதியான பிரச்சனை இருக்கும். அதேமாதிரி மனசு ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணும்போது வந்து சரியான ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியாது இந்த காலகட்டத்தில். ஸோ என்ன பண்ணுங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜூன் மாதத்திற்கு பிறகு நீங்கள் ஏற்பாடு பண்ண நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10-12-2028 வரைக்கும் வீடு கட்டுற யோகம் நல்லா இருக்குது. வீடு கட்டுற யோகம் நல்லா இருக்குது. 10